கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லெந்து நாட்களில் இன்றைய நாளின் தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நியூ கமாண்ட்மெண்ட், புதிய கட்டளை. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு தொகுத்து அருளினார். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் அதனை 2ஆக தொகுத்து அருளப்பட்டிருப்பதையும் காண முடியும். மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த அன்பு கட்டளை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, பாடு, மரணம் இவற்றில் பூரணப்பட்டிருப்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த லெந்து நாட்கள் சிலுவை அன்பு நமக்கு 2 காரியங்களை உறுதிப்படுத்துகிறது, வலியுறுத்துகிறது. முதலாவது, சிலுவை அன்பு அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்துகிறது. 2வது, தியாகத்தையும் சவாலையும் சிலுவை அன்பு வலியுறுத்துகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களில், சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி, நீ எங்கே போகிறீர்? ஏன் இப்பொழுது உமக்கு பின்பாக வரக்கூடாது என்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து, நீ இப்பொழுது என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு நீ என் பின்னே வருவாய் என்று சொல்லி மறுமொழியாக கூறுவதை காண முடியும். ஆனால் சீமோன் பேதுரு, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி அவருடைய அழைப்பை குறித்து அங்கே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். பேதுருவினுடைய அழைப்பு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 41-42 வசனத்தில், யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அங்கே காண முடியும். கேபா என்றால் பாறை அல்லது கல் என்று அர்த்தம். இந்த பாறை அல்லது கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கிறதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அழைப்பு சரியாக இருந்தது. ஆனால் வாழ்வில் வந்த தடுமாற்றமும் வாழ்வில் வந்த போராட்டங்களும் பயங்களும் பிரச்சனைகளும் இயலாமையும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டே சிலுவை அடியில் இருந்து அவரை மாற்றி நிறுத்தியது, மறுதலிக்க செய்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் பல இயலாமைகளும் பல தடுமாற்றங்களும் சிலுவை அன்பை விட்டே நம்மை மாற்றி நிறுத்துகிறது. அழைப்பும் அர்ப்பணிப்பும் உறுதிப்பட வேண்டிய நாட்களாகும் இந்த நாட்கள். 2வது, சிலுவை அன்பு தியாகமும் சவாலும் நிறைந்தது. சீமோன் பேதுரு இயேசுவின் பாடும் மரணமும் உயிர்த்தெழுதலும் கண்ட பின்பே அவருடைய நம்பிக்கையும் அவருடைய தியாகமும் சவாலும் மிகவும் மிகவும் அது உறுதிப்பட்டதாக நமக்கு வேதத்தில் காண முடியும். யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில், யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி பேதுருவை கேட்பதை நமக்கு காண முடிகிறது. அங்கே அன்பு என்ற சொல்லுக்கு 2 சொற்களை பயன்படுத்துகிறதாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று அகாப்பே, 2வது ஃபிலையோ என்ற 2 சொற்களை அங்கு பயன்படுத்தி இருப்பதை நமக்கு காண முடியும். அகாப்பே அன்பு, அகாப்பே என்ற சொல் அது தெய்வீக அன்பையும் தியாக நிறைந்த அன்பையும் அங்கு வெளிப்படுத்துகிறது. ஃபிலையோ என்ற சொல்லுக்கு அது மனிதனுடைய அன்பு என்று சொல்லி அங்கு வெளிப்படுத்துகிறதை காண முடியும். 3வது முறை இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி கேட்டபொழுது மிகவும் துக்கப்பட்டவராய், நீர் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு முழுமையான சமர்ப்பணத்தை அங்கு காண முடிகிறது. அவருக்குள் இருந்தது தெய்வீக அன்பும் தியாக அன்பும் ஆண்டவருடைய சிலுவையை தரிசித்த அன்பும் வெளிப்பட்டதாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நமக்கு காண முடிகிறது. சிலுவை அன்பில் அழைப்பு இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது, தியாகம் இருந்தது, அதே நேரத்தில் சவாலும் நிறைந்திருந்தது. ஆகவே இந்த 2 நாட்களில்
நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.